வணக்கம் தீபிகா. மதுரை விமான நிலையம் விரிவாக்கம் நிலம் கையப்படுத்துவதற்கு எதிராக சின்னோடைப்பு கிராம மக்கள் தற்போது 2வது நாளாக இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பள்ளி சீருடையுடன் பள்ளி குழந்தையுடன் கிராம மக்கள் தற்போது மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலை அருகே அமர்ந்து தற்போது கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை விமான நிலையத்தை சர்வதேச தடுப்பு உயர்த்த 633 ஏக்கர் நிலம் கையப்படுத்தப்பட்ட பணிகள் நடைபெற இருக்கின்றது. இதில் கிட்டத்தட்ட 17.87 ஏக்கர் நிலம் சின்னோடைப்பு கிராமத்திற்கு உரியதாக இருக்கிறது. இது தொடர்பாக கிட்டத்தட்ட 1999 இருந்து இந்த நிலம் கையப்படுத்த பணி இழுபறியாக இருக்கிறது என்று கூறலாம் தீபிகா. என தொடர்ந்து 250 மேற்பட்ட குடியிருப்பு இருந்த போதும் தற்போது வரை மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெறும் 64 பேருக்கு மட்டும்தான் இழப்பீடு கொடுக்க முடியும் என்று தெரிவித்து வருகின்றனர். இதில் இழுபறி நீடித்து வரும் நிலை கிட்டத்தட்ட பல வருடங்களாக 1999 ஆரம்பிக்கப்பட்ட இந்த பணியானது தற்போது வரை முடிவு பெறாமல் இருக்கிறது என்று கூறுவோம். அந்த வகையில் அவர்கள் இருக்கும் பொதுமக்கள் மாநகராட்சி எல்லைக்குள் 3 சென்ட் நிலம் மற்றும் வீடு கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தி ஓராண்டிற்கு மேலாக தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தீபிகா. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் விசாரியும் நீதியரசு பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று முறையாக நோட்டீஸ் வழங்கி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட போதும் அந்த நீதிமன்ற தீர்ப்பையும் பொருட்படுத்தாமல் தற்போது வருவாய்த்துறை அதிகாரிகள் அங்கு நிலத்தை கையப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கிராம மக்களின் கோரிக்கையான வீட்டுமனை விவசாய நிலங்களை இழந்து எங்களுக்கு கிராம எல்லைக்கு 5 சென்ட்டுக்கும் குறையாமல் இடம் கொடுக்க வேண்டும், கட்டித்தர வேண்டும். பொதுமக்கள் தேவையான சமுதாய கூடம், நூலகம், விளையாட்டு மைதானம், கோவில், போக்குவரத்துக்கு என அனைத்து வசதியும் செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர் தீபிகா. இந்த நிலையில் தற்போது வரை அது இல்லாத பட்சத்தில் தற்போது பகுதி மக்கள் சாலைகளில் மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் சாலை 2 புறமும் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் சாலையை 2 புறமும் உட்கார்ந்து தங்களை கோஷங்களை எழுப்பியவாறு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது அங்கு போலீசார் காவல்துறை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தீபிகா. தொடர்ந்து 250 குடியிருப்புகள் வசிக்கும் மக்களுக்கு வெறும் 64 வீடுகளுக்கு மட்டுமே பொய்யான தகவல் கொடுத்து ஏன் சின்னோடிப்பு மக்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கவில்லை என்ற ஒரு கோரிக்கைகளை முன்வைத்து இதே நீடித்தால் தொடர்ந்து வரும் சட்டமன்ற தேர்தலையும் தாங்கள் புறக்கணிக்கவும் தயாராக இருக்கிறோம் என்று தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் தீபிகா. நிலம் வேண்டும், நிலம் வேண்டும், நிலம் வேண்டும், எங்களுக்கு நிலம் வேண்டும். வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே, இளவந்தர்களை மட்டும் வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே.